பப்பிஸ் இது டே 99 ஆஃப் தினமும் ஒரு வீடியோ சேலஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பிடிச்ச மழை திங்கக்கிழமை காலைல வரைக்கும் விடல. அதுக்கப்புறம் காலையில் எங்கள் அப்பா ஃப்ரூட் கொண்டு வந்தார். இந்த ஃப்ரூட்டோட பேரை கண்டுபிடிச்சிட்டேன், வாட்டர் ஆப்பிள். அதை வழியாக கண்டுபிடிச்சிட்டு நேராக வாசல் வந்து உட்காந்துட்டேன். இந்த மழை நிற்குமா நிற்காதான்னு எனக்குள்ளே ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் நின்னாலும் பரவாயில்ல நிற்கலாம் பரவாயில்ல குளிச்சுட்டு நம்ம டோரா பேக் தூக்கிட்டு தெரிச்சாச்சு. ஆஃபீஸ் போய் உட்காந்து முதல் வேலை தோழர்கிட்ட இருந்து ஒரு வாழைப்பழத்தை அடித்து நூற்றியாச்சு. அதுக்கப்புறம் நேராக லஞ்சுக்கு தாவி லஞ்சையும் அடித்து நூற்றியாச்சு மிச்சர் பாக்கெட்டோட. எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு யாரும் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் கண்டுபிடிச்சேன் நானி வந்திருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யாரும் அமுச்சு விட்ட சதியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் எடிட்டை முடிச்சு செகண்ட் எடிட் முடிகிற வரைக்குமே நானே சார் போகலை. ஒரு வழியாக அந்த எடிட் முடியுதோ இல்லையோ நானே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டுடே புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிற மாதிரி அடித்த மலைக்கு அப்புறம் ஒரு சுளிர்னு வெயில் பரவாயில்ல இதான் டைமுன்னு ஒரு வாக்கிங்கை போட்டு பூஸ்ட் அடிக்க கவுண்டிட்டோம். இருந்தாலும் மேகமூட்டமாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் போய் ஒரு பூஸ்ட் அடிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம தோழர் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், சால்ட் பிஸ்கெட் ஆர்டர் பண்ணிட்டான். அதையும் ஒரு கிளிப் எடுத்தேன், நம்மளால் டட்டை கையை விட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக காடி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு தெரிச்சாச்சு. போகிற வழியில் மழை பெய்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மழை சரியான அடி. நின்று நான் ஃபுல்லாக நனைஞ்சு வந்துட்டேன். இருந்தாலும் நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ் நினைவுன்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் காஸ்டியூமை மாற்றிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டேன். ரெஸ்ட்டு போட்ட கையோட எங்கள் அம்மா பிரியாணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் அந்த ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தட்டு பண்ணி பீஸ்.